ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம். ஓகேயா? ஸோ அந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு ஏ டூ இஜெட் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவில பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வர பாருங்க. ஓகேயா? ஸோ இந்த வீடியோல எத பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எக்ஸாம்க்கான ஒரு அஃபிஷியல் டேட், அதாவது டிஎன்பிசி உங்களோட ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா, எந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன? அதே மாரி எக்ஸாமினேஷன் டேட் என்ன? அப்படிங்கிற மாரி எந்த மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு அஃபிஷியல் டேட் பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த 2 எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஓகேயா? சேமா இருக்குமா? அல்லது இதில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா? அப்படிங்கிற மாரி. ஸோ அத பத்தின ஒரு டீட்டெயில்ஸ். அதே மாரி இந்த 2 எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிறதும் இந்த வீடியோ பதிவுல குடுத்துருக்கோம். ஓகேயா? பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கான சிலபஸ் எப்படி இருக்கும்? சேம் சிலபஸா? அல்லது அந்த சிலபஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அப்படிங்கிற மாரி அந்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, நீங்க வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லக்கி ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் புரொவைட் பண்றோம். ஓகேயா? அதாவது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர் வந்து நாங்க குடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன் டெப்த்தா, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி இருக்குமோ, அதே அளவுக்கு ஒரு இன் டெப்த்தான ஒரு கோர்ஸா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கோர்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் வேணும். அதே மாரி இதில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி, இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்ப இதுல என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தோம். ஸோ அஃபிஷியல் டேட் அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் பத்தி தான் குடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ எந்த மந்த்ல நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான்வரி 2024 ஜான்வரி இந்த ஃபர்ஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4க்கான ஒரு எக்ஸாமினேஷன் எந்த மந்த்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன்ல. ஓகேயா? நெக்ஸ்ட் குரூப் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மே 24ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மாதிரி, எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். அதாவது குரூப் 2, குரூப் 4 இந்த 2 எக்ஸாம்க்குமே பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது குரூப் 2 எக்ஸாம்க்கான பிரிலிம்ஸா இருக்கட்டும், அதே மாரி குரூப் 4 எக்ஸாம். ஸோ இந்த 2 எக்ஸாம்க்குமே பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேஞ்ச் கிடையாது. ஓகே. சேம் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அ தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாரி 2 பேப்பர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 2 எக்ஸாம்க்குமே பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, 1 1/2 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அப்ப தமிழ்ல டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 150 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கொஸ்டின் அப்படிங்கிற மாரியும், சேம் வந்து 1 1/2 மார்க் அப்படிங்கிற மாரி தான். ஓகே. ஸோ அப்ப டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 150 மார்க்ஸ் தான். ஸோ இதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்க்குமே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகே. குரூப் 2, குரூப் 4 2 எக்ஸாம்க்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். அதே டைமிங், அதே கொஸ்டின்ஸ், அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதே டோட்டல் மார்க்ஸ் தான். அதாவது குரூப் 2 பிரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கு. ஓகேயா? ஸோ சேம் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த 2 எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கோம். ஸோ இது என்ன ஓவர் வியூ அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப 2 எக்ஸாம்க்கும் சேம் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டோம். ஸோ அந்த சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சேமா இருக்குதா? அதாவது இந்த 2 எக்ஸாம்க்கும் எந்தெந்த யூனிட்ஸ் அல்லது என்னென்ன டாபிக்லேருந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க? 100% 2 பேருக்கும் சேமா இருக்கா? அப்படிங்கிறது மாரி பார்க்கும்போது, நமக்கு தமிழ் அதே மாரி ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு சேமா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ தமிழ்ல வந்து குரூப் 2க்கு நமக்கு என்ன சிலபஸ் குடுத்துருக்காங்களோ, சேம் சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கும். ஸோ அப்ப 2மே வந்து சிலபஸ்ல 100% அப்படிங்கிற மாரி தான் தமிழ் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து 2க்குமே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாரி, அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாரி. ஸோ குரூப் 2, குரூப் 4 2 எக்ஸாம்க்குமே பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து
சேமா தான் இருக்கும். ஓகே. அந்த சிலபஸ் அப்படிங்கிறது அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. சேமா இருக்கும். மத்தபடி நம்ம வந்து ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெனரல் சயன்ஸா இருக்கட்டும், அல்லது வந்து கரண்ட் ஈவென்ட், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அப்படிங்கிற மாரி ஒரு 9 யூனிட்ஸ் வருது. ஓகே. ஸோ இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அப்படிங்கிறப்போ, ஸோ அதோட சிலபஸையும், குரூப் 4 சிலபஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, இப்ப குரூப் 4க்கு ஒரு 100% சிலபஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுல ஒரு 5% மட்டும் பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு 100% சிலபஸ் இருக்கு அப்படின்னா, குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 5% அப்படிங்கிற மாரி அந்த சிலபஸ்ல கம்மியா இருக்கும். ஓகே. அதாவது அ குரூப் 4க்கும், குரூப் 2 2யும் பார்க்கும்போது, குரூப் 4ல இருக்கக்கூடிய எல்லாமே குரூப் 2ல இருக்கும். ஸோ ஒரு 5% அதிகமா இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி கரண்ட் ஈவென்ட், ஜியோகிராஃபி அப்படிங்கிறப்போ ஒண்ணொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5% ஆர் 10% அப்படிங்கிற மாரி அதுல என்ன இருக்குன்னா, முன்ன பின்ன வரும். ஓகே. ஸோ அப்ப குரூப் 2 எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 100% அப்படின்ற குரூப் 4ல ஒரு 90, 95 அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து 2 எக்ஸாம்க்கான ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் சிலபஸ். ஓகே. சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது மாரி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சேம் சிலபஸ் தான். ஓகே. தமிழ் அப்படின்ட்டு எடுத்துக்கும்போது, தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சேம் சிலபஸ். ஓகே. ஸோ எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிலபஸ்க்கு அப்படிங்கிறப்போ நம்ம தனியா ஒரு வீடியோ குடுக்கலாம். ஓகே. ஸோ இத டீட்டெயிலா அ ஒ ஒவ்வொரு சப் டாபிக் வைஸா என்னென்ன குடுத்துருக்காங்க, என்னென்ன அதில கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி நாங்க அடுத்து வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ அதில வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ இப்ப கொஞ்சம் ஓரலா அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறது சேம் சிலபஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதில என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இத வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதாவது பகுதி ஆ, இ அப்படிங்கிற மாரி. ஸோ பகுதி ஆல பார்த்தீங்கன்னா, இலக்கணம். ஓகே. ஸோ இலக்கணம் ரிலேட்டடா இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி ஆ அப்படிங்கிறதிலேயே வந்துருது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பார்ட் பி அதாவது பகுதி ஆல பார்த்தீங்கன்னா, இலக்கியம் ரிலேட்டடா இருக்கக்கூடியது எல்லாமே கேட்குறாங்க. திருக்குறள், கம்பராமாயணம், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாரி இலக்கியம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பெரிய புராணம், சிற்றிலக்கியம் என்னென்ன இலக்கியங்கள் இருக்கோ, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, அத எழுதின ஆத்தர் யாரு? அதாவது ஆசிரியர் யாரு? அப்படிங்கிற மாரி அது எல்லாமே வந்து இதுல வந்து கவர் ஆயிருது. நெக்ஸ்ட் வந்து பகுதி இ அப்படிங்கிறப்போ, தமிழ் அறிஞர்கள் பிளஸ் அவங்க தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்னென்ன அப்படிங்கிற மாரி அந்த டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பகுதி இ அப்படிங்கிறதுல வருது. ஸோ அதுல தமிழ் அறிஞர்கள் உவே சாமிநாத ஐயர், ஜி.யு. போப், தந்தை பெரியார் அப்படிங்கிற மாரி அத பத்தி, அதே மாரி தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த ஊரும் பேருங்கள், தமிழோட தொன்மை, தமிழோட சிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் அ ஈல வந்து கவர் ஆயிருது. ஓகே. அதே மாரி தமிழர்களோட அந்த மருத்துவம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நூலகம் பற்றிய செய்திகள், அடுத்து உணவே மருந்து, மகளிரோட சிறப்பு என்ன? தமிழக மகளிர் வந்து அவங்களோட சிறப்புகள் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி ஈல வந்து கவர் ஆயிருது. ஸோ, அப்ப தமிழ் அப்படிங்கிறது குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு சேம் சிலபஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஜிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஜெனரல் சயன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ, இதுல வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு அதாவது அ இந்த அ டாபிக் 2, 3, 4 ஓகே. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிளாக் கலர்ல குடுத்துருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாமே குரூப் 2 அண்ட் குரூப் 4 2 பேருக்கும் சேமான டாபிக் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இதுல வந்து அந்த ப்ளூ கலர்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அந்த குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர் ஆகக்கூடிய டாபிக். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டா, அத வந்து தனியா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப கரண்ட் ஈவென்ட் அப்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சேம் சிலபஸ் இருக்கு. பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், தனியா வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது மட்டும் அவங்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய போர்ஷன் அப்டின்ட்டு சொல்லலாம். ஓகே. அதே மாரி பாருங்க ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஜியோகிராஃபிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிருக்கு, குரூப் 2க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஓகே. மத்தபடி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடண்ட்க்கு சேம் சிலபஸ் அப்டின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4ல என்ன வருது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டாபிக் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு டாபிக் வந்து குரூப் 2 ஸ்டூடண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ மத்தபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடண்ட்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டிய பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், அல்லது குரூப் 2 ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, சேம் டாபிக் தான். ஓகே. ஸோ அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 2 பேருக்கும் வந்து சேம் சிலபஸ் அப்படிங்கிற மாரி தான் இந்தியன் பாலிட்டி பொறுத்த மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. குரூப் 2 ஸ்டூடண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு 2 சின்ன சப் டாபிக் மட்டும் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மத்தபடி 2 பேருக்கும் சேம் சிலபஸ் அப்டின்ட்டு சொல்லலாம்.
இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் என்ன ஆகுது அப்டின்னா வேரி ஆகுது. குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் வந்து இந்த டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுது. ஓகேயா? யூனிட் 8 பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா தான் கேட்பாங்க. ஸோ, அதிலயுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரே ஒரு டாபிக் மட்டும் குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆட் ஆகுது. ஓகேயா? ஸோ, மத்தபடி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கு. யூனிட் 9லயும் சேம் அதே மாதிரி தான். ஸோ, யூனிட் 9 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டாபிக் கிட்ட வந்து குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ, குரூப் 4 ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டாபிக் அப்படிங்கிற மாரி இருக்கு. குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அவங்க அந்த குரூப் 4ல இருக்கிறதுலேருந்து ஒரு 4 டாபிக் அப்படிங்கிற மாரி ஆட் ஆகுது. ஓகேயா? ஸோ, இதுல கொஞ்சம் அதிகமா வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஓகே. ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி பொறுத்தமட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னது மாரி இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ல மத்த யூனிட்ஸ் எல்லாமே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்க அப்டின்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ அப்ப குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சேம் சிலபஸா தான் இருக்கும். நம்ம ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி பொறுத்தமட்டிலும் ஒரு சேம் சிலபஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ, அதில என்னென்ன சிலபஸ் குடுத்துருக்காங்க அப்படின்ட்டா, ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் அதே மாரி பெர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சேம் சிலபஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ, இப்ப நம்ம சிலபஸ பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ அப்படிங்கிறது மாரி குடுக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேயா? ஸோ வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பர் அதாவது நான் ஏற்கனவே வந்து அ டிஸ்ப்ளேல வந்து நான் நான் எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் காமிச்சிருந்தேன். ஓகேயா? ஸோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்டுக்கங்க. ஓகேயா? ஓகே. தேங்க் யூ. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ.